டேலியில் ரீரைட்டிங் கம்பெனி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி டவுட் கேட்டிருக்கீங்க. அதை தான் இந்த செஷனில் பார்க்க போகிறோம். இந்த ரீரைட்டிங் அப்படின்றது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம டேலியில் இருக்கக்கூடிய டேட்டா வந்து கரப்டட் ஆகிடுச்சு அப்படின்னாலோ, இல்லைனா ப்ராப்பராக ஒர்க் ஆகலை, டேலி சாஃப்ட்வேர் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகலை அப்படின்னாலோ, இல்லைனா எரர் மெசேஜ் ஏதாச்சும் காட்டுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரீரைட்டிங் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம ரீரைட் பண்ணிக்கலாம். இந்த எரர் மெசேஜஸ் அப்படின்றது என்ன மாதிரி எரர் மெசேஜ் காட்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மெமரி ஆக்சஸ் வயலேஷன், டீபக் லொக்கேஷன் எரர், டேட்டா ஃபைல்ஸ் டேமேஜ், நீட் டு ரீகரெக்ட் அப்படின்ற மாதிரி எரர் மெசேஜ் வந்து காட்டும். இந்த மாதிரி எரர் மெசேஜ் ஏதாச்சும் காட்டுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரீரைட்டிங் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம ரீரைட் பண்ணிக்கலாம். இந்த ரீரைட் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட டேட்டா அதாவது ஒரிஜினல் இன்ஃபர்மேஷன் வந்து ரீஸ்டோர் ஆகும். அதனால் எரர் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா வந்து என்ன ஆகும்னா சிஸ்டம் வந்து அது ரீஸ்டோர் ஆகுறதுனால கரெக்ட் பண்ணிக்கும். அதுக்காக ரீரைட்டிங் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ Tallyprimeல ரீரைட்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ரீரைட்டிங் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறோம். ஸோ ஷார்ட்கட் என்ன ஷார்ட்கட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா Ctrl+Alt+R. இதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா இங்கே ரிப்பேர் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் வந்து நம்ம காட்டும். ஸோ இந்த லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸில் வந்து நம்ம கம்பெனியில் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய கம்பெனியோட லிஸ்ட் எல்லாமே இங்கே காட்டும். இதில் எந்த கம்பெனியை நீங்கள் ரீரைட்டிங் பண்ணணுமோ அந்த கம்பெனியை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா Santal கம்ப்யூட்டர்ஸ் லிமிடெட் அப்படின்ற கம்பெனியை நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ என்டர் கொடுக்குறேன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பேர் கம்பெனி. ஸோ நம்ம என்ன கம்பெனி செலக்ட் பண்ணோமோ அந்த கம்பெனியோட டேட்டா பாத் ஃபைல் வந்து இங்கே என்டர் ஆகியிருக்கு. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப் கம்பெனி டேட்டா பிஃபோர் ரிப்பேர் அப்படின்ற ஆப்ஷன் வந்து எஸ் இருக்குது. இது எதுக்காக அப்படின்னா நம்ம ரீரைட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கம்பெனியோட டேட்டாவை பேக்கப் எடுத்து வச்சுக்கோம் சிஸ்டம். எதனாலனா ஒருவேளை நம்ம ரீரைட் பண்ணும்போது இருக்கிற டேட்டாவும் கரெக்ட் ஆக சான்ஸ் இருக்குது. அதனால் பேக்கப் வந்து அது டிஃபால்ட்டாக எடுத்துக்கும். ஸோ இது வந்து எங்கே வந்து அதோட பேக்கப் எடுக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் தான் எடுக்க போகுது. ஸோ அப்படின்ற பாத்தியும் இங்கே காமிச்சது. ஸோ இப்போ நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா என்டர் கொடுக்குறேன். இப்போ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரீரைட் ஆகணுமா, ஸோ எஸ் ஆர் நோ அப்படின்னு சொல்லி கேட்குது. நம்ம ரீரைட் பண்ணணும் அப்படின்னா நான் ஒய் ப்ரெஸ் பண்ணுறேன். ஒய் ப்ரெஸ் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னா இங்கே ரீரைட்டிங் அப்படின்னு சொல்லி காட்டும். ஸோ இதுதான் வந்து ரீரைட்டிங்கோட ப்ராசஸ். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஒன்ஸ் ரீரைட்டிங் வந்து நம்ம கொடுக்கறதுனால நம்மளோட டேட்டா ஏதாச்சும் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னாலோ இல்லைனா எரர் ஏதாச்சும் வந்துச்சு அப்படின்னா அது வந்து ரீஸ்டோர் ஆகிக்கும். நம்ம டேட்டாவோட ஒரிஜினல் இன்ஃபர்மேஷன் என்னவோ அதை ரீஸ்டோர் பண்ணிக்கும் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ ரீஸ்டோர் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி எரர் மெசேஜஸ் எல்லாம் வந்து கரெக்ட் ஆகி நமக்கு எரர் மெசேஜஸ் எதுவும் வராது. சிஸ்டம் வந்து ப்ராப்பராக இந்த டேலி சாஃப்ட்வேர் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகலை அப்படின்னாலும் நம்ம ரீரைட்டிங் பண்ணதுக்கப்புறமா ப்ராப்பராக ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நம்ம பேக்கப் எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அந்த பேக்கப் வந்து டெஸ்க்டாப்பில் காட்டுச்சு. ஸோ அதோட பேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு டெஸ்க்டாப்பில் இந்த மாதிரி காட்டும். நீங்கள் இதை ரீஸ்டோர் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த பேக்கப் எடுக்கிறது எப்படி, ரீஸ்டோர் பண்ணுறது எப்படி அப்படின்றத நம்ம ப்ரீவியஸ் செஷன்லேயே பார்த்துருக்கோம். ஒருவேளை உங்களுக்கு அதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ப்ரீவியஸ் செஷனில் நீங்கள் பார்த்துக்கலாம்.